வணக்கம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் பாலமுருகனின் பணிவான வணக்கங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகத்தில் எத்தனை பேர் வச்சு எப்படிலாம் நீங்கள் வழிபட்டாலும் இறைவன் ஒருவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று சொல்லி இந்த உலகத்தில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இந்த உலகத்தில் விட்டு நம்ம இறந்தால் அது வாழ்ந்ததுக்கே அர்த்தமில்லாம போயிடும். இரவாமல் இருக்கலாம்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அப்படி சொன்ன ஒரே ஒருத்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்ற வள்ளலார் அவர்கள். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் நீங்கள் எப்போ பிறந்தாலும் இறக்க தான் போகிற, போகும்போது ஒன்று கொண்டு போக போகிறதில்ல சொல்லியே நம்மளை வளர்த்துட்டாங்க. அப்போ என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்றும், இப்போ இந்த இறக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இல்லை, எந்த உலகத்துலையும் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மற்றருவம் என சிறிது தாழ்த்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே, அந்தோ சற்றும் அதை நும்மாலை தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லால் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்று இனோ எட்டும் இறைவீரே. ஞான சரிகையில் 24வது ஒரு பாட்டு, 28 பாட்டில் அதில் சொல்கிறாருங்க பாருங்க. அப்புறம் மற்றறிவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலான்னு சிறிது கொஞ்சம் தாழ்த்திருப்பீர் அப்படின்னு, அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் காலங்கள் தாழ்த்திருந்தீங்கன்னா மரணம் வந்துடுமே, என்ன செய்வீங்க? அதை தடுக்கிறதுக்கு இவ்வுலகம் மட்டும் இல்லை, நிறைய உலகம் இருக்குது. ஏன்னா அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார். அப்போ எந்த உலகத்துலேயும் எவருமே இல்லை, ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஒரே ஒருத்தர்னா ஒரு ஆள் இல்லை, சன்மார்க்க சங்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். எட்டி நின்று தடுக்க வல்லார். பார்த்தீங்களா? அப்போ தடுக்க முடியும். இது சத்தியம், இது என் மொழி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது நம்பினால் நம்புங்கள், மரணம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழி உள்ளது. ஒருத்தர் வழி காமித்து சொல்ல காப்பி அடிக்கலாம். பரீட்சையில் நம்ம ஒருத்தவங்க பார்த்து பிட்டு அடித்தோம், காப்பி அடித்து கூட பாஸ் பண்ணலாம், தப்பு. ஆனால் இங்கே ஒருத்தவர் செய்து சொல்லி காமிச்சு வா, நம்புங்க என் முறை பொய்வுரை என்று எண்ணாதீர் அப்படின்னு சொல்கிறார். என்ன வயதாலும் வயதிடுமின் வாழ்த்துறை என்று எடுத்துக்கொள்வேன். என்னை நீ என்னால் பேசினா கூட நான் வாழ்த்து தான் நினச்சிப்பேன்னு சொல்கிறார். அவருடைய கருத்துக்கள் ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் முரண்பாடு இருக்கும். ஒரு மனிதர்கள் முரண்பாடு இருக்கும். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒரு தூய பிறந்ததிலிருந்து அவர் ஒரு புனிதமானவராக இருக்கிறாரு, எந்த தவறும் இல்லை, அவர் கரெக்டான அறிவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார்.